நண்பர்களே வணக்கம். நம்ம அசுரகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சித்ரா பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதன் சிறப்பு ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி. அதிலும் சித்ரா பௌர்ணமி மற்ற பௌர்ணமி நாட்களை விட மிக மிக சக்தி கொண்ட பௌர்ணமியாகும். இன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி மிகவும் விசேஷமான நாள். பொதுவாக இன்று அனைத்து தெய்வங்களுக்கும் சக்தி மிக வீறிட்டு இருக்கும். இந்த நன்னாளில் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் மகத்தான பலன்களை பெறலாம். வீட்டில் இதுவரை இருந்த தரித்திர நிலை இருந்து விடுபடலாம். பௌர்ணமி முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகளை உலகில் வியாபித்திருக்கும். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபாடுகள். வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டத்தில் இருந்து விடுபடுவோம். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து குலதெய்வத்தை ஆராதிப்பது விசேஷமானது. தம்பதி இடையே ஒற்றுமை மேலோங்கும். குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் இருந்தால் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது இயலாது என்று இருந்தால் வீட்டிலேயே விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்யலாம். வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது எப்படி? விசேஷ நாட்களில் வீட்டில் ஒவ்வொருவரும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம். பூஜை அறையில் 5 முகம் விளக்கேற்றி அதில் 5 திரிகளிலும் தீபமேற்றி விசேஷ நாட்களில் வழிபாடு செய்தால் பலன் அதிகம் கிடைக்கும். மற்ற நாட்களில் 2 திரி போட்டு 2 முக தீபம் ஏற்ற வேண்டும். ஜோடி தீபம் ஏற்றி வழிபட்டால் தம்பதியர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும். அந்தி மாலையில் பூஜை அறையில் கோலமிட்டு அதன் மேல் குத்து விளக்கேற்றி சோதிக்கே சோதி வழிபாடு செய்தால் சோதனைகள் அகன்று பல சாதனைகளை நிகழ்த்தலாம். ஒரு தாம்பூலத்தில் நாட்டு சர்க்கரை மற்றும் பச்சை அரிசி கலந்து அதன் மேல் ஒரு மண் அகல் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபட நல்ல சுப பலன்கள் கிடைக்கும். குலதெய்வம் நம்மிடம் நின்று அசரீரியாக பேசுவார்கள் அல்லது தூங்கும்போது கனவில் வந்து பேசுவார்கள். நண்பர்கள் இந்த பூஜை முறைகளை வழிபட்டு கடைபிடித்து வாழ்வில் முன்னேற வாழ்த்துக்கள். நம்ம அசுரகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.